அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவருடைய நாமத்தினாலே தேவ சமூகத்திலே தேவனுக்கு உரிய வழியை செலுத்தி தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையை செலுத்தி அவர் பாதத்திலே தாழ்த்தி அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து வாச கதவுகள் திறக்கப்பட்டு தேவ கரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இறங்கி வந்து அது உங்கள் வாழ்க்கையை பெருக்கத்தை உண்டு பண்ண பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையை பெருக்கத்தை உண்டு பண்ணுவதா. அல்லேலூயா. அவர் உங்களை வஞ்சிக்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார் உங்களை? என்ன செய்வாரு? என்ன சொல்றியோ அது அப்படியே வாழ்க்கை நடக்கும். நீ என்ன சொல்றியோ அப்படியே வாழ்க்கை நடக்கும். சொல்லு, கர்த்தர் என்னை வஞ்சிக்க பண்ணுவா, கர்த்தர் என்னை பெருக செய்வா, சமாதானம் வைப்பா. அல்லேலூயா. என்ன சொல்றியோ என்ன விசுவாசம் அப்படியே நடக்கும் வாழ்க்கை. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, தேவ ஜனங்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்டவருடைய ஜனங்கள், பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை உடையவர்கள், ரத்தத்தை சுதந்திரித்தவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார்? என்ன செய்ய என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன விரும்புகிறாரு? என்ன விரும்புகிறாரு? பக்தியை விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? பக்தியை விரும்புகிறார். பக்தி உடையவனை போல. அல்லேலூயா. அதாவது டயலாக் விட்டா டயலாக் வருது. ஞாயிற்றுக்கிழமை பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானி, ஞாயிற்றுக்கிழமை நான் பரிசுத்தவான், ஞாயிற்றுக்கிழமை நான் நீதிமான், ஞாயிற்றுக்கிழமை நான் உத்தமன், ஞாயிற்றுக்கிழமை நான் மகிமைக்குரியவன். யார் பாணிய? ஞாயிற்றுக்கிழமை ஞானி, திங்கக்கிழமை பக்தி பூனைக்கு எங்க கருவாடு கருவாடு எங்க இருக்குது? பக்கத்துல வச்சு. திங்கக்கிழமை ஆயிடுறான், ஞாயிற்றுக்கிழமை ஞானி, திங்கக்கிழமை திருடன் ஆயிடுறான். என்ன திருடனா? பலபடி சமாதானத்தை திருடிடுறான். பலபடி சமாதானத்தை என்ன பண்ணிடுறான்? திருடிடுறான், கெடுத்துறான். ஞாயிற்றுக்கிழமை ஞானியா தான் இருக்கிறான், ஆனா திங்கக்கிழமை ஆயிடுறான், கெடுத்துறான். நிம்மதியை கெடுத்துறான், சமாதானத்தை கெடுத்துறான், எல்லாத்தையும் கெடுத்துறான். அப்ப அவனுக்கு பேர் நிறைய அவன் பேர் நிறைய அவன் பேர் நிறைய திருட. சமாதானத்தை கெடுக்கிறவங்க பேர் நிறைய, உன் சமாதானத்தை கெடுக்கிறவங்க பேர் நிறைய திருட. அந்த திருடனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? அது யார் உன் சமாதானத்தை திருடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அதம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம கிட்ட உன்னை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ பக்தியில இருக்கிறியா பாக்குறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறேன்னா, யோபுல கர்த்தர் பேசுறாரு. ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. இல்ல நான் இங்க போறேன், நான் இங்க போயிட்டு இங்க வரது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு வசனத்தை கர்த்தர் ராத்திரி எனக்கு 40 எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் ஒரு 21ஆம் வசனத்தை எடுத்து டக்குனு வாசிச்சு நம்ம யோபுக்கு வந்துரும். யோபு 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிப்பேன். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பேன். மனுபுத்திரனே இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற நாம், நீங்கள் என்ன பொறுத்து நானும் அங்க இருக்கிற எல்லாரும், இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கிற யாரும் ஒரு நொடி கூட விசுவாசத்தை விட்டு விலகாத. எதை விட்டு விலகாத? எதை விட்டு விலகாத? ஒரு அற்புதங்களை இன்றைக்கு உனக்கு செய்ய உன் பிதா உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இத மகிமையா சொல்றேன், பரலோக ராஜ்யத்தின் சத்தத்தை கேட்டு சொல்றேன். இன்றைக்கு உன் நடுவிலே ஒரு அற்புதங்களை செய்ய உன் தேவன் உன் மேல் பிரியமா இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விலகாத. அதே ஆவியில உட்கார்ந்து அதே ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறாரு. செய்தி இல்ல, சத்தியம் தான், வார்த்தை தான் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர முடியும். வேற ஒண்ணு முடியாது. ஆராதனை தேவனுக்குரிய மகிமை தான். ஆராதனை கர்த்தர் மகிமை தான் படுத்த முடியும். வார்த்தை வந்தாதான் விடுதலை கொடுக்க வரும்.
அல்லேலூயா. ஆராதனை வேளையை, துதிக்கிற வேளையை உன் கட்டுகளை கட்ட உழைப்பா, உன் சத்துக்களை கட்ட அதம் பண்ணுவா, உனக்கு முன்பாக தடைகளை உழைப்பா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் அந்த பரிபூர்ணமான விடுதலை உனக்கு வரும். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தர் சொல்லிக்க மாட்டாரு, என்ன ஆராதனை பண்ணு, நீ என்ன பண்ணுவ, விடுதலை சொல்ல மாட்டாரு. ஆராதனை அற்புதம் நடக்கும். சுகம் இல்லாத உனக்கு நீ ஆராதனை வேலையை கர்த்தர் வல்லமையா இறங்கி உனக்குள்ள கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. வியாதிகள் நீங்கும், பிசாசுகள் ஓடும், கட்டுகள் விலகும், தடைகள் நீங்கும். இது ஆராதனை. அது முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உற்சாகமே கர்த்தருக்கு செலுத்த போதான். உற்சாகமான படி எதுவோ அதை தான் கர்த்தர் பிரியமா இருப்பாரு. நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன். அடை சுடும்போது கூட கட்டுவோம் நினைக்கிறேன். ரொட்டி கட்டில ரொட்டி மாவு போட்டு கூட இப்படி அமுத்துவாங்க நினைக்கிறேன். நீ என்ன இந்த நரம்புக்கும் இந்த நரம்புக்கும் கூட அது சொன்னே இல்லாம இருக்க. அதனாலதான் கண்ணை திறந்து நான் பார்க்கறதே இல்லை. நான் கண்ணை முன்னா பரலோக ராஜ்யத்தை எங்கெல்லாம் கூட பார்த்தாக்கா ஏன் விசுவாசம் போயிடும், ஏன் தரிசனத்தை நான் எழுதுறேன். இதுக்கு மேலேயும் உன்னை கடினமா, இதுக்கு மேலேயும் உன்னை கோபமா பேச முடியுமா? ஆண்டவர் தான் கேட்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், உண்மையாவே சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். இந்த தேவனை ஆராதிப்பது அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. என் சபை, நான் போன சபையில 200 பேர் இருப்பாங்க. யாருடைய கைத்தட்டே கேட்காது. நான் கைத்தட்டதான் நான் சபையில இது ஊருக்கு வருகிற நான் வருகிறேன். வாய் என் வாய் சத்தம் தான் கேட்கு, என் பாட்டு தான் கேட்கு. அவங்க மைக்கில் பாடுற என் பாட்டு சத்தம் தான் கேட்குறீங்க. இந்த தேவனை ஆராதிப்பது அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. வாயை தந்து பாடுனா என் வேதனையை தாங்க முடியல, என் சோதனையை சுமக்க முடியல சொல்லுனா நானா வேதனை இருக்கிறேன், என்ன பார்த்து சொல்றீங்க அப்படின்னு என்ன திருப்பி கேள்வி. என் வேதனையை என்னால தாங்க முடியல, என் சோதனை எனக்கு சுமக்க முடியல சொல்லு வாண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்ல சொன்னா நானா வேதனை வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எண்ணியை திருப்பி என்ன பண்றீங்க கேள்வி கேட்க. கையை தட்டினா நீ கையை தட்டின வீசி நிறுத்திடுவான். இதுல கர்த்தர் பிரியப்படுகிறோம் இல்ல, எதுல பிரியப்படுறாரு? மனுபுத்திரனே, அந்நாளில் நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், இஸ்ரவேல் வம்சாரத்தில் ஒரு கொம்பை முளைக்க செய்து அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசக்கூடிய வாயை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. தாராளமாய் பேசணும். குட்டி பையா முன்னாடி வா, குட்டி பையா முன்னாடி வா, வா வா எப்படி பேச வைக்கிற கத்திர? எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? பேசும்போது எப்படி பேசணும்? படி படி. மனுபுத்திரனே, அந்நாளில், எந்நாளில, எந்த நாள்ல? எந்த நாள்? இந்த நாள் தான். எந்த நாள்? இந்த நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள். அப்புறம் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழும். எப்படின்னா இந்த நாள், அந்நாளில் நீ கர்த்தர் எப்படி பண்ணா? தாராளமா பாடணும். வாயத்தை எப்படி பண்ணா? தாராளமா பேசணும். கொம்பை உனக்கு அவருக்கு முளைக்க பண்ணனா, உன் கொம்பு உயர்ந்திருக்குன்னா, உன் பாத்திரம் நிரம்புனா, உன் தலை உயர்ந்தா, வாய் என்ன பண்ணா? உயர்த்தப்படும். தாராளமா பேசக்கூடிய நாவை உனக்கு கட்டளையிடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை கையத்தடி கத்து மேம்படுத்தி. அல்லேலூயா. நீ தாராளமாய் மன நிறைவோடு தேவனுக்கு பலி செலுத்தியா, ஆராதனை செய்தாயா, அப்ப அவர் கர்த்தர் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவாரு. நீ ஆராதனை செய்யினாலும் அவர் தான் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவாரு. எப்ப என்ன பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கஷ்டம் எதுக்கு வருது? அவர் சொன்னார், துதிக்கிறவன் விடுதலையாக்கப்படுகிறான், ஆராதிக்கிறவன் ஜெயத்தை பெறுகிறான். நீ துதிக்கிறதே கிடையாது, ஆராதிக்கிறது.
ஹல்லேலூயா. யோபு 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை கொஞ்சம் கடகட படிக்கலாம். பத்திரிகையில செய்தி முடிச்சிடணும். பத்திரிகை செய்தி முடிச்சிடணும். டக்குனு வெயில் நாள்ல வச்சு கூடாது. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் என்ன வார்த்தை? டக்குனு நான் கூட பேசிட்டே இருக்கேன். என்ன வார்த்தை? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும். என்னது? உபயோகம். பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, உபயோகப்படாத வார்த்தை. இது எங்க இருக்குது? இது எங்க இருக்குது? உலகத்துல நீ கேட்டு 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 உன் காதுக பிடிச்சிச்சு. உட்காந்து 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 பேசி பேசி உட்காந்து உட்காந்து அழுக்காத தரலாம் எப்படி ஆயிடுச்சுப்பா? உட்காந்து உட்காந்து அழுக்காத தரலாம் எப்படி ஆயிடுச்சுப்பா? பல பல படிக்க மாதிரி ஆயிடுச்சு. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமா, பேசலாமா? பிரயோஜனமே இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாருன்னா ஆவிக்குரியவன். யாரு நீ? யாரு நீ? ஆவிக்குரியவன். நீ விசுவாசத்துக்குரியவன், தேவனுடைய நாமத்தை உடையவன், கர்த்தருடைய பிள்ளை நீ. ஹல்லேலூயா. சும்மா உலகத்தின் கதையை பேசிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் உறவை வெட்டு வெட்டு உறவை. அதனால உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது, அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை தமக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்ட சொந்த ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தமக்கு அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாரை நம்புற? யார் மேல நம்பிக்கை வைக்கிற? மனுஷனையா மனுஷன் மீதா? யார் மேல நம்பிக்கை? மனுஷன் மீதா தேவன் மீதா? யார் மேல நம்பிக்கை வைக்கிற? ஒண்ணு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா அங்க போயிடு, ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. இந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்தா சகலமும் உங்களுக்கு நம்பிக்கை எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. சகலமும் எதிர்ப்போ தொந்தரவோ பிரச்சனையோ ஆபத்தோ எல்லாம் உனக்கு கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யூரோப்பில் காத்து அடிக்குது, புயல் வீசுது, கடல் கவிழ போகுது. யூரோப்பில் காத்து அடிக்குது, படகுல பவுலுகிறாரு, காத்து அடிக்குது, பொங்குது கடல், எல்லாம் அடிக்குது. வெயிட் வெயிட் வெயிட். பயப்படுறான், எல்லாம் எல்லாம் குதிக்க போறான், தொங்க போறான், காத்தடிக்குது. கர்த்தர் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத. காத்தடிக்கிட்டான், ஈரோப்பில் காத்தடிக்கிட்டான், குடும்பத்தை உடைக்கட்டான், சின்ன பண்ண மாட்டிட்டான், சுக்கு நேரம் உடைக்கிட்டான், படைகளை கர்த்தர் கூட இருக்கிறார். காத்தடிக்கிறார் கூட. என்ன வேணா நடக்கட்டும், என்ன காத்துவாங்க, என்ன போயிடும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வேடிகளை சந்திக்க, எப்போ ஆத்மாக்களை சந்திக்க, ரட்சிப்பிக்கிற வழிகளை சந்திக்க எப்போ நான் அனுப்பணும் எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஈரோப்பில் காத்து அடிக்கும், எனக்கு தெரியும். அடிக்கும், கர்த்தர் கூட இருப்பாரு, கர்த்தர் கூட வருவாரு. ஹல்லேலூயா. அசலா போ. வெயிட் வெயிட் வெயிட். நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போக எடுத்து நான் கொண்டு போக கர்த்தர் கொண்டு போய் கரை சேர்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு போய் எங்க சேர்ப்பாரு? போக வேண்டிய இடத்துக்கு கரை சேர்ப்பாரு. அடிக்கிட்டான் அடிக்கிட்டான், பிரச்சனை மட்டும் மட்டும் கவலைப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு பாப்பா. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை பார். கடலையை பார்க்காதே, கொத்தலை கையும் பார்க்காதே, படையில் உனக்கும் இயேசுவை பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை பார். கடலையை பார்க்காதே, கொத்தலை கையும் பார்க்காதே, படையில் உனக்கும் இயேசுவை பார். அகையிக்கு பார்க்காதே, அகலாய்க்கு போகாதே, அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கிப்பார். அகையிக்கு பார்க்காதே, அகலாய்க்கு போகாதே, அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கிப்பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத வார்த்தை,
உபயோகப்படாத வசனம். இதை தகிக்கலாமா? இதை பேசலாமா? நீ எதை பேசணும்? உட்கார்ந்த இடத்துல நீ இருந்தனா உன் பக்கத்துல யாராவது உட்கார்ந்தா என்ன பேசணும்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை மாற்றுவார். சொல்லுகிறியா? சொல்லுகிறியா? பிரயோஜனம் இல்லாத வார்த்தையை, உபயோகப்படுமான வசனத்தை நீ தரிக்கிட்டு கொண்டு பேசிருக்கிறியா? அப்படி போச்சு தெரியுமா உனக்கு? அப்படி வந்துச்சு தெரியுமா உனக்கு? இது நடந்துச்சு உனக்கு தெரியுமா உனக்கு? இது வந்துச்சு, இது வந்துச்சு, வந்துச்சு 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 வந்துச்சு. நீயே சுமக்கிற தூக்கி 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 வராது, என்ன தொடாது, கிட்ட நெருங்காது, என்ன சீண்டாது. சொல்லு சொல்லு. அவன் சொல்றான் பத்தியா, வரும் அனது வராது. எனக்கு விரோதமா ஆயுதம் உருவாக்கப்படும். ஆனா என்ன பண்ணாது? கையை சொல் உருவாக்கப்படும். செய்வ மந்திரம் பண்ணுவ, பிடிசூன்ய பண்ணுவ, மாத்திரைக்கு பண்ணுவ, செய்விட பண்ணுவ, பண்ணு பண்ணா அது என்கிட்ட என்ன பண்ணாது? வராது. அது உன்னதான் தொடும். கையெழுத்து உன்னதான் 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 நாசமாக. என்ன தொடாது? என்ன தொடாது? என்ன தொடாது? ஹல்லேலூயா. என்ன தொடாது? பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதியின் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. மரக்காணத்திலிருந்து சகோதரனுக்கு போன் பண்ணாரு. கிறிஸ்துவனா யாரு பண்ணாரு? அவர் ஒன்றும் ஆண்டோட வரல, ஆனா இயேசு பத்திலாம் தெரியும். அவரை பத்தி கிறிஸ்துவனை யாரு பண்ணாரு? கிறிஸ்தவர்கள். நான் சொன்னேன் கிறிஸ்தவர்கள் ஜெயப்படுத்தவர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றது? கிறிஸ்துவனை யாரு? கிறிஸ்துவனை யாரு? ஜெயப்படுத்தவர்கள். அப்படின்னா எல்லாத்தையும் நாங்க ஜெயப்படுத்துவோம். சரி, ரைட், ஓகே, சந்தோஷம் அந்த வார்த்தை கட்டோடனே. ஆனா இங்க 2 பேரும் நான் பார்த்தேன். அவங்களும் சர்ச்சைக்கு தான் போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு மந்திரம் போயிட்டாங்க, எங்களுக்கு செய்வினை பட்டாங்கன்னு நான் சொன்னேன். சொல்றாங்களே இவங்க யாருங்க? அவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. யார் கிடையாது? அவங்க மந்திரம் பண்ணவன், பில்லி சொன்னியம் பண்ணவன், மந்திர கட்ட உடைக்கிறவன், மந்திரத்தை இது பண்ண செய்வினை பண்ணவன் எங்க வரான்? எங்க வரான்? இங்க வரான். யாரை தேடி வரான்? ஆண்டவரை தேடி வரான். இங்க வந்தா இவர்கிட்ட வந்தவர் வல்லைக்கு முன்பாக, இப்படி அதிகாரத்துக்கு முன்பாக, இப்படி வல்லமைக்கு அக்கினிக்கு முன்பாக அந்த அதனை கிரியை செய்யுமா? அதனால அவனே நம்பி வரான். யார் நம்ப மாறான்? யார் நம்ப மாறான்? கிறிஸ்தவனே நம்ப மாறான். அப்ப சொன்ன அவங்க கிட்ட நீ பேசுவதை விட்டு என்ன பண்ண? விலகு. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாயிலிருந்து எனக்கு மந்திரம் போயிட்டாங்க, எனக்கு பில்லி சொல்லி வச்சிட்டாங்க, எனக்கு பள்ளி வச்சிட்டாங்க, எனக்கு கிள்ளி வச்சிட்டாங்க, எனக்கு சொல்லி வச்சிட்டாங்க. சொல்லமா? சொல்லமா? சொல்லாத. மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? மரணமும் ஜீவன், ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குது? ஒரு நாட்களே இருக்குது. எதை நீ கொண்டு வெளியே விடுகிறாயோ அதுதான் உனக்கு. திரும்ப புரிச்சுக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நன்மையும் ஆசீர்வாதமும் எங்கதான் இருக்குது? இதுல தான் இருக்குது. நீ என்ன சொல்றியோ அதான் உனக்கு நடக்கும். நான் நல்லா இருப்பேன், நீ நல்லா இருப்ப. சொல்லு. சந்தோஷமா இருப்பேன். சொல்லு. வீட்டுல தான் சிரிப்புல்ல, வீட்டுல தான் சிரிப்புல்ல. சந்தோஷமா ஜாலியா சிரிப்பேன். நான் பக்கத்துல பார்த்து நான் எப்படிப்பா அது என்ன உள்ள வச்சேன் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன வெள்ள வச்சேன் பாத்துக்கலாம். யாருக்கிறாரு? மேலகிற பாத்துக்கிறேன். யார் பாத்துக்கிறேன்? மேலகிற என்ன பண்ணுவாரு? பாத்துக்குவாரு. ஹல்லேலூயா. ஆனா பிரயோஜனப்படாத வார்த்தையை கேட்காத, உபயோகப்படாத வார்த்தை கேட்டு உட்காராத, நேரத்தை வீணாக்காத, ஆசீர்வாதத்தை ஏத்துறாத. இங்க உட்கார்ந்து நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இது எப்படிப்பட்ட நேரம்? இது எப்படிப்பட்ட நேரம்? எனக்கு செவி கொடுக்கிற நீங்கள் யாரு? கர்த்தர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், எனக்கு கீழ்ப்படிகிற நீங்கள் பாக்கிய. எப்பவுமே அப்படி இருக்கதா ஆண்டவர் விரும்புறாரு. நீ உட்கார்ந்து ஊர் கதை பேசுற. பிரயோஜனப்படாத வார்த்தை நான் செய்திக்கு போயிட்ட டைம். பிரயோஜனப்படாத வார்த்தையும் உபயோகப்படாத வசனமும் அது தர்க்கிக்கலாமோ? நீ பயபக்தியே வீணர் என்று சொல்லி
பக்தியை வீண் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வீண் என்று உன் விசுவாசத்தை பார்த்து, உன் பக்தியை பார்த்து, உன் நம்பிக்கையை பார்த்து உன் கூட பேசுறவங்க எங்க வரலாம்? இந்த தேவன் பெரியவர் போல தெரியுது. அல்லேலூயா. இந்த தேவன் மகா வல்லமையுள்ளவர் போல தெரியுது. இந்த தேவன் மகா பரிசுத்தர் போல தெரியுது. என்னதான் பேசினாலும் இவங்க வாய்ந்த கர்த்தர்தான் 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 கர்த்தர்தான், அவர்தான் 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 நல்லவர், அவர்தான் மகிமைக்குரியவர், அவர்தான் பரிசுத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவர் மகா பெரியவர் ஆச்சு அப்படின்னு எங்க வருவாங்க? எங்க வருவாங்க? ஐயோ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு, கடன் வந்துச்சு கடன் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு, தொல்லை வந்துச்சு தொல்லை வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏற்பு பார்த்தீங்கன்னா ஏற்பு பார்த்தீங்களா? எது பெரிய போட்டு பார்த்தீங்களா? குடு 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 குடுன்னு ஒன்று மேலே ஒன்று போகல. அதுபடி சொல்ல 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 வந்துச்சு 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 வந்துச்சுன்னா குடு குடுன்னு என்ன வந்துருக்கு உங்களுக்கு? எல்லாம் வந்துடும். வந்து எறும்பு போய் எங்க போகுது? எறும்பு லைனா வந்து பாத்தீங்களா இல்லையா? பாத்தியா இல்லையா? என்ன காரணம் பாத்தியா? என்ன தெரியுமா? போறதுனா பாத்தீங்களா? இன்னைக்கு எதுக்கு போகுது? முன்னாடி போறது எப்படி போகுதோ பின்னாடி வரதோ அப்படியே வரும். வந்து அப்படி நிக்குதா? எங்க போகுது? எங்க போகுது? அதுக்குன்னு ஒரு வீடு வச்சிருக்கோம், அதுக்குள்ள போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோ. வந்துச்சு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கடன் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வந்துச்சு வந்துச்சுன்னா எங்க வருது? நேரம் வந்து எங்க வருது? உனக்குள்ள வந்துதா? யார் கொண்டுது? வந்துரு 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 தானா வந்து யார் கொண்டுது? யார் கொண்டுது? வந்துரு 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 தானா வந்துரு வந்துரு யார் கொண்டுது? பிரச்சனையை வந்துரு, கஷ்டனை வந்துரு, கடனை வந்துரு, அவனை வந்துரு, கடன் கொத்தனை வந்துரு, பிரச்சனை பண்ற சண்டை போடுறனை வந்துரு, திட்டவனை வந்துரு வந்துரு வந்து யார்தான் சொல்றது? நீ சொல்லணும். வருவார்கள், ஆனால் அவர்கள் வருகிறது ஒரு வழியா இருக்கிறது, ஆனால் எனக்கு முன்பாக அவர்கள் ஓடுவது 7 வழியா இருக்கிறது. சொல்றியா? சொல்றியா? ஒரு வழிதான் வருவாங்க. எப்படி போயிடுவாங்க? ஓடும்போது 7 வழியா ஓடுவாங்க. நீதான் அப்படி தெய்வ நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ற, கர்த்தரை தேடுகிறதுல குறைய பண்ற. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு, அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் அனைவரும் வந்தீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரர் இல்லனாலும் ஊழியத்தை நடத்துறீங்க, எனக்காக முழங்கால ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துறார். கர்த்தர் ஊழியக்காரனுக்காக யார் முழங்கால நிற்கிறாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணி வரைக்கும் நான் அதே ஆவியில் உங்க கூடவே இருந்தேன். சும்மா வீட்டில் படுத்துக்க மாட்டேன், சும்மா வீட்டில் படுக்கிறாள் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 2 இன்ஜெக்ஷன் கோல்டுக்கு போட்டதுனால தான் லைட்டாக தலை சுத்திச்சு. லைட்டாக தலை சுற்றி மயக்கிறதுனால தான் சரி வந்து அப்படியே உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்த கத்தனை சும்மா வைக்க மாட்டார். இந்த மைக்கு கையில் பிடிக்க சொல்லுவார், கத்த வைப்பார், பேச வைப்பாரு தான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு என்ன பண்ணிட்டேன். அது பார்த்தாங்க ஊழியர் பார்த்தா ஊழியர் நல்ல செய்தி விட்ட கையில் கட்ட வேண்டிய எல்லாம் எல்லாம் என் காது வந்துச்சு. ஆராதனை மகிமையாக இருந்தது. தேவ செய்தி கத்த அழகா பேசினாரு. விசுவாசித்தவர்கள் நம்பினவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லாம் கத்த நேர்த்தியா செய்வார். இந்த கழுத்து பேசுறது இன்னொரு கழுத்து பேசுவேன். ஆமா, இங்க கத்த சும்மா வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. எதையாவது ஒரு கழுதி கத்த பேசுறேன். இந்த கழுத்து தான் பேசுறது. எந்த கழுதி கூட்டு வந்து கத்த பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. தெய்வ பயத்தை வீண் என்று சொல்லி சபைக்கு போவதை, ஆராதனைக்கு போவதை, சபை கூடுதலை விடாதபடி வருவதை சில பேர் தான் நினைக்கிறாங்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், மெதுவா போலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வருகிறதை போல செவ்வாய்க்கிழமை ஜெப ஐக்கியத்துக்கு வரணும். ஜெபம் முக்கியமான ஒரு விஷயம். ஜெபம் ஒரு பெரிய அசைவை வாழ்க்கையில் உண்டு பண்ணும். ஜெபம் பெரிய தடைகள் வாழ்க்கையில் உடைக்கும். ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும். அதுல தடைப்படாத, இதே போல வந்து உட்காரு, இதே போல ஜெப தியானத்தோடு இரு. வெள்ளிக்கிழமை ஜெபம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக. நல்ல புரிஞ்சு, ஜெபம் வாழ்க்கையில் தடைகளை நிற்க, ஜெபம் ஆண்டவரோட உறவாட, அதுக்கு தடை பண்ணாத. ஜெபித்து செவ்வாய்க்கிழமை ஜெபித்து நீ ஜெயம் எடுத்து வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனையில கர்த்தருடைய ஆவியில நிரம்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து கதை என்ன பண்ணுவான்?
மையப்படுத்தணும். அல்லேலூயா. ஊழியத்தை கர்த்தர் அழகா செய்யறாரு. யார் தான் தவறுது? நாம தான் தெய்வ பயத்தை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை, தேவனை தேடுகிற நேரத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தை, சபைக்கு வருகிற நேரத்தை குறைய பண்ணிட்டா. போய் செவ்வாய்க்கிழமை வேணாம், வெள்ளிக்கிழமை வேணாம், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச சில பேர் சிரிச்சு சொல்ல வச்சு போ 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 பின்னாடியே வர அழகாத போ போ பின்னாடி வந்துடுறான். இவர் பின்னாடி ஒன்று குச்சிக்கிட்டான். எங்க போற? போவாத போவாத என்ன சொல்லிட்டாரு? போய் போ. நான் என்ன பண்றேன்? பின்னாடி வர. எங்க பின்னாடி தான் சொல்லிய, பின்னாடி ஒன்று நிக்க தூக்கி தெரியல. தெரியுதா? விளக்குதா? இப்போ உனக்கு முன்னாடி நான் இருப்பேன் இப்படி சொல்லி பாரா. யாரு முன்னாடி வருவாரு? வாய் மாத்தி மாத்து, ஆசீர்வாதமா மாத்து, பிளஸிங்கா மாத்து. நீ போ, உனக்கு முன்னாடி நான் சபையில எப்படி சொல்லு. பின்னாடி வர சொல்ல பின்னாடி வீட்டு வேணாம். எதை விதைக்கிறாயோ அதிகாரமும் ஆசீர்வாதம் எங்க இருக்குது? நாங்கள் இதை சொல்லி பின்னாடி வராங்க, பின்னாடி வராங்க, பின்னாடி பிடிச்சிக்கிறான். நீ போற இடம் வேற, அங்க போற வீண் என்று சொல்லி ஜெப தியானத்தை புரிய பண்ணுகிறேன். உம்முடைய வாய் ஐயோ உம்முடைய அக்கிரமத்தையும் சொல்லி காட்டுது. உன் வாய் உன் அக்கிரமத்தையே சொல்லி நான் சொல்ல ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ண? கேட்டுக்கொள் கேட்டுக்கொள் கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ. காதுக்குதா? இருக்குதா? கேட்டுக்கோ. உன் வாய் உன் அக்கிரமத்தை சொல்லி காட்டுது. நீ தந்திரமுள்ள வித்தியாசமாக வார்த்தை. தந்திரம் உள்ளவர்களின் தந்திரமா ஒருத்தங்கிறான். யார் அவன் பேரு? இந்த நீ சாப்பிட்டா நீ யார போடுவாயிடுவ? ஏற்கனவே கர்த்தரவளை தேவ சாயில உண்டாக்கி, தேவ ஆவியில உண்டாக்கி, தேவ மகிமையில கர்த்தர் அழகா வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்காரு? நம்ம யாருடைய மகிமையில இருக்கிறோம்? யாருடைய மகிமையில? எதுவுமே சொல்ல கர்த்தருடைய மகிமையில இருக்கிற. நீ தேவ மகிமையில, தேவ ஆவியில, கர்த்தருடைய சாயில. யாருடைய சாயில? யாருடைய சாயில இருக்கிறான்? நல்லா சொன்ன யாருடைய சாயில? 10 நிமிஷம். யாருடைய சாயில? யாருடைய சாயில இருக்கிறான்? அவர் யாரு? அவர் பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? போடு, அழகா போடு, ஃபேரன்லி போடு, ஃபேரனாக்ஸம் போடு, என்னென்னமோ பண்ணி எப்படி ஆயிடு? எப்படி ஆக? சும்மா அழகா மாறிடு. அழகா மாறிடு. மணவாளன் உன்னை பார்க்கும்போது என் மணவாட்டி எவ்வளவு அழகா எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. யார் மணவாட்டிய? அவர் மணவாளன். நீயும் நானும் யாரு? மணவாட்டி. நீ உன்னை அலங்கரித்துக் கொள், உன்னை சிங்காரித்துக் கொள், உன்னை அழகாக்கிக் கொள். மணவாளன் உன்னை பார்த்து எதுல 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 இதுலயா இதுலயா? இதுக்கு அங்க மதிப்பு இல்ல. எதுக்கு மதிப்பு? உள்ள இருக்கிற ஆவி. உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆயிடு? அழகாயிடு. அழகாயிடு. அல்லேலூயா. அதுல அழகாயிடு. நான் பாரு வரேன். இப்ப நீ அங்க அது போதும், அங்க நிறுத்திக்க. நீ 2 தீமோத்தேயுக்கு வந்துருங்க. இப்ப பாரு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசி. வா இங்க வா. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசி. சீக்கிரம் டக்கு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று. என்ன காலம் வரும்? என்ன காலம் வரப்போகுது? என்ன நாட்கள் வரப்போகுது? கொடிய காலம் வருதுன்னா கூடவே யார் வராரு? கொடிய காலம் வருதுன்னா கூடவே யார் வராரு? பின்னாடியே. இந்த கொடிய காலத்துல கர்த்தர் உலகத்தை அப்படி என்ன பண்ணுவாரு? ஜனங்களை பண்ணி விசுவாசத்துல நிக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கூடவே யார் வராரு? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக தெரிந்து கொள். இன்னும் நாட்கள் இருக்கிறது. கொடிய காலங்கள் வரும்.
பிரச்சனையா நாட்கள் வரும், வேதனையா நாட்கள் வரும், உபத்திர நாட்கள் வரும், போராட்ட நாட்கள் வரும். விசுவாசத்தை விட்டு விலகாத. அல்லேலூயா. ஏன்னா அவன் என்ன சொல்றான்? நான் படிக்க திரும்ப படிங்க. எப்படி எனில் விளக்கிறார் பாரு உனக்கு. எப்படி எனில் மனுஷர்கள் யாரை பார்த்து சொல்றாரு? மனுஷர்கள் யாரை பார்த்து? என்ன பார்த்து? மனுஷர்கள் என்ன பிரியராயிடுவாங்க? தற்பிரியர். தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் தான் தின்னும். ஒருத்தர் சொன்னார் பாரு, உபவாச கூட்டத்துக்கு நான் உபவாசம் இருந்தா அந்த சாப்பாடு என்ன பண்றேன்? யாருக்கு என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். பிஷப் யார்? ஒரு பிஷப் பியூரோயர். இது அடுத்த மாசம் பக்கம் வரமாட்டேன். அல்லேலூயா. அதாவது நீ உபவாசம் இருக்கும்போது ஒரு வேளை ஆகாரத்தை எடுத்து வைக்கிறனா, ஒரு வேளை ஆகாரத்தை நீ சாப்பிடனா, அந்த ஆகாரத்தை இல்லாததுக்கு என்ன பண்ண சொன்னாரு? கர்த்தர் கொடுறாண்டாரு. இவர் கொடுக்க மாட்டாராம். அவர் சொன்னாரு, வஸ்திரத்தை எடுத்துக் கொள்வர்களுக்கு அதை தடை பண்ணாத, அதை விட்டுன்றாரு. இது நல்லா இருக்குதுன்னு கேட்டா என்ன பண்ண? கொடுத்துட்டு. அதுக்காக ஒரு வருஷம் வச்சு நல்லா இருக்குதுன்னா கொடுத்துறாரு. நம்ம தூக்கம் தானே இல்லையா? தூக்குற மாதிரி தெரியுது, தூக்க கலக்க மாதிரி தெரியுது. வஸ்திரத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவனை என்ன பண்ணாத? தடை பண்ணாத. உன்னிடத்தில் இருக்கிறது அவனுக்கு கொடு. இது கர்த்தர் சொன்னாரு. ஆனா அவர் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சில பேர் என்ன ஆயிடுவாங்க கடைசி காலத்துல? தற்பிரியம். நான் மட்டும் சாப்பிடணும், நான் நல்லா இருந்த போதும், நான் வீடு கட்டினா போதும், நான் வாழ்ந்தா போதும். இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க அப்படி. ஆமா, அவர் மட்டும் நல்லா இருந்த போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சொல்றாரு, அவனவன் தனக்கானதை தேடாத. யாருக்காக தேடலாமா? பிறனுக்கு என்ன தேவையோ அதை தேடுற. உன் தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவன் தற்பிரியன். நான் மட்டும் நல்லா இருக்கணும். தற்பிரியராயும் என்ன பிரியாயிட்டா? பணத்து மேல ஆசை வச்சு ஓடி இருக்கிற சில பேர். எது மேல ஆசை வச்சு? எது மேல? பணத்து மேல. பணத்து மேல ஆசை வச்சுட்ட வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகுது. அல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பண ஆசை, பணத்தின் மேல மட்டும் ஆசை வைக்காத, இந்த ஆசை மேல கூட ஆசை வைக்காத. இந்த ஆசை மேல என்ன பண்ணாத? ஆசை வைக்காத. இவர் இப்ப இருப்பாரு, நாளைக்கு நாயுடு வேற. காத்தச்ச பலூன். என்ன பலூன் இது? காத்தச்ச பலூன். எப்ப காத்தார் புடுங்கன்னு தெரியாது. புஷ்னா என்ன பண்றான்? ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு நாள் காத்த ஊதி வைக்கிறாரோ ஊதி வைக்கிட்டான். நோட் பண்ணி யார் கட்டி வச்சுக்கிட்ட? புரிஞ்சுக்க. பலூனை ஊதி என்ன பண்ற நீ? பலூனை ஊதி என்ன பண்ற? அப்படி வச்சுக்கிறியா? என்ன பண்ற? கட்டணும். அவர் தான் பலூன். இந்த பலூன் இது. இந்த பலூன்ல காத்த ஊதி அன்பின் கையில கட்டி வச்சுக்கிறாரு. புரிஞ்சுக்க. முதல்ல என்ன கையில கட்டி வச்சுக்கிறாரு? அன்பின் கையில கட்டி வச்சுக்கிறாரு. அன்பு எப்போ? அல்லேலூயா, அல்லேலூயா. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்பு பண்ற, வீம்பு பிடிக்கிற நீ, அடம் பிடிக்கிற நீ, உன்னை மாற்றவே முடியுமா? மாறு 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 அசரா மாறி 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 52 பேரும் 52 வார்த்தைகள் ஆச்சு. மாறி மாறி யார் என்ன கேட்க முடியும்? நீ என்ன பண்ற? தற்பிரிய, பணப்பிரிய, வீம்பு பண்ற. வீம்பு பண்ணாத. வீட்டுல எதுல பண்ணாத? வீம்பு. வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? வீட்டுக்குள்ள வீம்பு செய்யாதே. புரிஞ்சுக்கொள். வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? வீம்பு செய்யாதே. பிடிவாதம் பிடிக்காதே. தர்க்கம் பண்ணாதே. வாக்குவாதம் பண்ணாதே. பிரச்சனையை உண்டு பண்ணாதே. போராட்டத்தை கொண்டு வராதே. உன் வீடு எப்படி இருக்கா? வீடு எப்படி இருக்கா? இது எங்க நம்ம கொண்டு வந்தாம? எங்க நம்ம கொண்டு வந்தா? டேய் எங்கடா? அதான் இப்படி கேட்டாரு. இவன் போய் ஒரு செடியில மறைஞ்சிக்கின, தேவரி நான் உமக்கு பயந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஒழிஞ்சிருக்கிறேன். அவன் கேட்கிறேன், நீ ஏன்டா ஒழிச்சிக்கிற? உன்னை நான் மகிமையில வச்சேன், நீ ஏன்டா ஒழிச்சிக்கிற? அவன் சொல்றான், நீர் உண்டு பண்ணி ஸ்திரியானவன்.
யார் மேல கோபமா பேசுறாங்க? ஆதம் யார்கிட்ட கோபமா பேசுறாங்க? ஆண்டவரே தெரியலப்பா, இந்த பொம்பளை வந்தா இந்த ஏவாள் கழுதை வந்துச்சு, கையில கொண்டாந்து இதை குத்துச்சு, அவளும் திட்டா, என்னை தின்ன சொன்னா, நானும் அதை சாப்பிட்டேன், மன்னிச்சிருப்பா. நான் மன்னிச்சிருப்பாரு. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், மன்னிச்சிருப்பாரு. இவர் சொல்றாரு, தேவரீ நீர் உண்டு பண்ணின ஸ்திரீயானவர் என்னை மன்னிச்சிட்டார். யார் மேல கொண்டு தூக்கி பண்ண பழிய? யார் மேல? படைத்தவர் மேலே தூக்கி பண்ணி அவர் தான் என்னை சோதிக்கிறார், சோதிக்கிறார், சோதிக்கிறார். என்ன பண்றாரு? கத்துறேன் எனக்கு கஷ்டம் சோதிக்க. வேற வேலை கிடையாது உங்களை சோதிக்க இருக்கு. அவர் சொல்றாரு, சோதனையை சகித்துக் கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள உனக்கு பலம் தருகிறவர். இதை மறந்துட்டீங்க. சோதனையோடு கூட அதை தாங்கிக் கொள்ள, அதை தப்பித்துக் கொள்ள உனக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. தேவன் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. புரிந்து கொள். வாயின் வார்த்தை கொண்டு, ஆண்டவரே தேவரீ நீ உண்டு பண்ணின ஸ்திரீயானவர் வந்து என்னை வஞ்சித்தாள் என்று வழியை தூக்கி அவரை போடாத. உனக்கு பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா, ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் என்னை விடுவிக்க நீ வல்லமை உள்ளவர் அப்படி சொல்லி அவர் நாமத்தை மையப்படுது. கர்த்தனை சோதிக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்தனே தெரியல. அப்படியே அப்படியே ஞானஸ்நானம் யார் தான் எடுத்த? ஞானஸ்நானம் எடுத்ததுனாலதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அப்படியா? பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஓலை போட்டு கேட்டு பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா கர்த்தர் உன்னை விடுவிக்கிற ஒரு நாளை வைத்துக்கிறாரு. நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, தைரியமாயிரு. ஆண்டவரே உனக்கு பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, நெருக்கம் வருதா, பல 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 சிக்கல் வருதா, ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உன்னை கொண்டு போகத்தான் வாழ்க்கையில பல நெருக்கடியை கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தற்பெரியர், பணப்பெரியர், வீம்புக்காரர், அகந்த மாறாது, அக அக பிச்சு பேசு. என்னது? அக அந்த ஆந்தை பார்த்தா நல்லதா? ஆந்த நல்லதா? உள்ள போதுச்சுன்னா விளங்காது. அகந்த அந்த ஆந்தியை தூக்கி போடு தூர. விளங்காது குடும்பம். எதிர்க்கூடாது, உனக்கு எதிர்க்கக்கூடாது. அக அந்த அகந்த அந்த ஆந்தியை தூக்கி எங்கிருந்து போடு? தூக்கி போடு. அது பூந்த வீடு நல்லா இருக்கு. வீடு எது? வீடு எது? வீடு எது? நீதான். நீங்க தான் கர்த்தருடைய வீடு. நீங்க தான் வீடு. இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆந்தைக்கு அகந்தைக்கு இடம் கொடுத்துட்ட. வீடு நல்லா இருக்காது. புதுச்சு இங்க இங்க கூட புதுச்சு வீட கழிப்பிட்டு ஓட்டாங்க. அந்த அகந்தையை தூக்கி எங்க போடு? தூக்கி தூர போடு. அகந்தை உள்ளவர்கள் அப்புறம் தூசிக்கிறவர்கள். எப்ப பார்த்தாலும் நல்லதையே பேசுறது கிடையாது. எப்ப பாரு பழி போடுறது, எப்ப பாரு குறை சொல்றது, எப்ப பாரு ஏதாவது சொல்றது, குறை சொல்றது, தூசிக்கிறது. யாரையும் நல்ல வார்த்தை சொல்றது கிடையாது. யாரையும் நல்ல வார்த்தை சொல்றது. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, முடிய போறேன். அதான் நீ சொல்லி சொல்லி உங்களுக்கு டைம் கட்டக்கூடாது. தூசிக்கிறவர்கள் இந்த வருஷத்தோட முடிக்கிறேன். தாய் தகப்பன்மாரை, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். தாய் தகப்பனுக்கு நீ எப்ப கீழ்ப்படியோ அப்ப கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருகப்படுவா. இல்லைன்னா சீக்கிரமா பி 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 போலாமா போலாமா சுடுகாட்டுக்கு போலாமா போயிடும். என்ன பண்ணா? அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படியணும். அப்ப கெட்டவனா கூட இருக்கட்டும், குடிச்சிட்டு வந்து கூட காட்ட பண்ணிட்டான். யார் உண்டவரு? உன்னை பெற்றவர். கண்டபடி அம்மா உன்னை திட்டம். யாரு? நீ சொல்லு, நீ விசுவாசி. கர்த்தாவே என் அப்பாவை ரட்சி, கர்த்தாவே என் தாயை ஆசீர்வதி. அவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்.
சொல்லு, நீத விசுவாசி விஷவாசி விஷ மாறிட்ட. ஹல்லேலூயா. தற்பிரிய, பணப்பிரிய, வீம்புக்கார, அகந்தை, தூஷிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றி இல்லாதவங்க. சில பேர் நன்றி இல்லாதவங்க கிடையாது. நான் விளக்க மாட்டேன். பரிசுத்தம் சொல்லிடுறேன். பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், நெருக்கம் இல்லாதவங்க, ஐக்கியம் இல்லாதவங்க, சபையோட ஐக்கியம் இல்லாதவங்க, ஜெபத்துக்கு வேணா வரது கிடையாது, வீட்டு கொடுத்துக்கு வேணா வரது கிடையாது. அந்த அன்பு இல்லவங்ககிட்ட இணங்க மாட்டேன்ற, எப்பயுமே ஒண்ணு சேர மாட்டேற, ஒட்டுக்க மாட்டேன்ற, பிரிஞ்சு பிரிஞ்சு போற இணங்காதவர்கள், அவதூறு பண்ற கிடையாது, இச்சடக்கம் கிடையாது. எப்ப என்ன பேசணும், யார்கிட்ட என்ன வார்த்தை பேசணும், இச்சடக்கம் கிடையாது. அப்புறம் இதுவும் கிடையாது, பொறுமைன்றதும் ஒண்ணு கிடையாது. நீ தாம் தோணு குதிக்கிற. அப்புறம் நல்லவங்களையே பகைச்சுக்கிற. அல்லேலூயா. யார பகைச்சுக்கிற? இதுக்கெல்லாம் விளக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நல்லவங்களை பகைச்சுக்கிற. அப்புறம் அப்ப துரோகி, துணிகரம், இருமாப்பு, தேவ பிரியரா இல்லாமல் யார் மேல பிரியம் இல்ல? இதெல்லாம் இருந்தா யார் மேல பிரியம் இருக்காது உனக்கு? தேவ பிரியரா இராமல் சுகபோகம் இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னா நீ யார் தெரியுமா? இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா சொன்ன கொஞ்சம் சபிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். பேர் என்னது? சபிக்கப்பட்ட. இஷ்டத்துக்கு வாழ்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட பிறகாவது கவனமா இருக்கும். இஷ்டத்துக்கு சுபயோக பிரியராயும் இதுதான் அட்டவாரம் போகிறோம். என்ன பேசுறது? தேவ பக்தியின் வேஷம். பக்தி போனாக்கி பக்கல்ல கருவாடு வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஞானியாயி, திங்கட்கிழமை திருட. தேவ பக்தி வேஷத்தை தெரிச்சுட்டான். எனக்கு பில்லி பண்ணிட்டான், எனக்கு சொல்லி பண்ணிட்டான், சூனி பண்ணிட்டான், எனக்கு இது பண்ணிட்டான்னு தேவ பக்தி வேஷத்தை தெரிந்து கொண்டு எனக்கு மந்திரம் பண்ணினே இருக்கிறாங்க, என் குடும்பத்தை கெடுத்துறாங்க சொல்லிக்கிறான். என்ன வேஷம் தெரிஞ்சுக்கிறாங்க? தேவ பக்தி வேஷம் தெரிந்து மறுதளிக்கிறவர்களா இருக்கிறார்கள். நான் அடுத்த வாரம் போறேன், முடிச்சுக்கிறேன். போதும், 10 மணிக்கு முடிச்சுட்டதான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுல வாழணும்? எதுல வாழணும்? எதுல வாழணும்? வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தையும் வாயிலிருந்து புறப்படட்டும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று தள்ளிவிடாதீர்கள். ஆமென். அவன் சொல்றான், ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நான் அதை தள்ளிவிடலாமோ என்று அவன் சொல்வதை கேளுங்கள். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.